இங்கே ஒரு பொண்ணு ஒரு பேக்கரியில் தான் வேலை செஞ்சுட்ருப்பா. இப்போ எல்லாரும் கேக் எப்படி செய்கிறாங்களோ அதை பார்த்துட்டு இந்த பொண்ணே சாக்லேட் சாஸ்லாம் செஞ்சு சாக்லேட் கேக் ஒன்று செஞ்சுருப்பா. ரொம்ப பொறுமையாக ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பா. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ அங்கே இருக்கிற ஷெஃப்கே வந்து டேஸ்டிங்க்கு கொடுத்துருப்பா. சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடுவாங்க. ஒருத்தருக்கு கூட அந்த டேஸ்ட் பிடிக்கல. இந்த பேக்கரியில் உண்மையான சாக்லேட் கேக்கை எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அந்த மாதிரி ஒரு சாக்லேட் கேக்கை அந்த பொண்ணு அவளோட லைஃப்லேயே சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட நிறுத்தவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பொண்ணால் அந்த அளவுக்கு செய்ய முடியல. அதனால அந்த சீனியர் ஷெஃப் வந்துட்டு உன்னால வந்து எங்க கூடலாம் வேலை செய்ய முடியாதுன்னு தெரியுது, அதனால நீ வேற ஏதாச்சும் இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். நானே என் பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். காசே இல்லாம ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற வேலை இல்லை போன்னு சொன்னீங்கன்னா நான் எங்க போறது அப்படின்னு சொல்லியிருப்பா. அவங்களுக்கு ரொம்ப பாவமா இருந்திருக்கும். அதனால அந்த பொண்ணு வந்து சரி நீ இங்கேயே இருந்துக்கோ, ஆனா இந்த பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா அசிஸ்டண்டா தான் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க இருக்க வச்சாலே எனக்கு போதும், அதை தவிர நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுவா. ஆனா இந்த பொண்ணு போயிட்டு அதோட மட்டும் சும்மாவே விட்டுற மாட்டா. அது என்ன நம்மளால மட்டும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் செய்யறத நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஒவ்வொன்றுத்தையும் இந்த பொண்ணு வந்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருப்பா. எல்லாரும் எப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு கேர்ஃபுல்லா தான் கத்துப்பா. அன்னைக்கு வந்து கேக் பேட்டர் இருக்கும், அதை வந்து மோல்ட்ல ஊற்றி எடுத்து அவன்ல வைக்கணும். அதை அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து எடுத்து வச்சிருவா. ஆனா பேக்கிங் ட்ரேல இருந்து ஒண்ணு கூட வெளியே வர மாட்டேங்குது. எல்லாமே ட்ரேலே ஸ்டிக் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கிட்ட என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்கிறப்போ நான் எதுவும் பண்ணலையே, சும்மா ஊற்றி தான் வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட்டரை ஃபர்ஸ்ட் பேக்கிங் ட்ரேல கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் ஊற்றிருக்கணும். இப்போ அந்த பொண்ணு வந்து பட்டரை கிரீஸ் பண்ணாமல் அப்படியே ஊற்றி வச்சதுனால நூற்றுக்கணக்கான கேக்ஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த பேக்கரியில் ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து சாப்பாடு இங்கே தான் கொடுத்துருவாங்க. யாராச்சும் தப்பு பண்ணி இந்த மாதிரி சொதப்பிடுச்சு அப்படின்னா அந்த டிஷ்ஷஸை அவங்க தான் சாப்பிட்டு முடிக்கணும். 3 நாள் இந்த பொண்ணுக்கு சாப்பாடே போடாமல் அந்த வேஸ்டான கேக் இருக்கும்ல அதை தான் சாப்பிட வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு என்னமோ இந்த ஊருக்கு வந்ததா அவளோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனால் இந்த பொண்ணு அதெல்லாம் விட்டு நம்ம எப்படியாச்சும் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே வெறித்தனமாக மாறிடுவா. நல்லாவும் கற்றுக்க ஆரம்பிச்சிருவா. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படின்னா இப்போ சாக்லேட் வச்சு அந்த பொண்ணால லெட்டர்ஸே ரொம்ப ப்ரிசைஸாக எழுத முடியுது. இங்கே மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து பேக்கரிஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கே எப்படி செய்கிறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு வருவா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டதுனால இப்போ இந்த பொண்ணால் வந்து ஒரு ஷெஃப் அளவுக்கு சமைக்க முடியுது. அவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டா.